ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 தீமோத்தேயு 4:1 ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட புயருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசு ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் பலம் அடைந்திருக்கிறதா? உங்களுடைய விசுவாசம் இந்த நாளிலே எப்படிப்பட்டதா இருக்கிறதா? இஸ் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசம் தேவனுக்குள்ளே பலன் அடைந்து பெருகி கொண்டே இருக்கிறதா? உறுதியாய் மாறிக்கொண்டே இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த காலத்துல வசனத்தை கேட்கிறேன் என்று சொல்லி வசனத்தை சொற்ப அளவிலே கேட்டு துருபதேசங்கள், கட்டுக்கதைகள், மனுஷிக போதனைகளுக்கு அடிமையாகி ஒரு பக்கம் உடைய விசுவாசமே இழந்து போன நிலைமையே புரியாமல் குழப்பத்தில் ஜனங்கள் வாழுகிறார்கள். Some will abandon their faith. இந்த மேல அந்த விசுவாச ஸ்தானத்திலிருந்து கீழே விழுறதுக்கு கூட அவங்களுக்கு தெரியாது. கடைசி நாட்களில் விதமாய் நடக்கும் என்று இயேசு மத்தேயு 24:10 சொன்னார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய பேர் அந்த தேவனுடைய அன்பிலே, விசுவாசத்திலே, வார்த்தையின் பேரிலே, சத்தியத்தின் பேரிலே, இன்றைக்கு கேளுங்க, உங்களிடத்துல நிறைய பேர் சத்தியமல்லாத அநேக கதைகளை சொல்லுகிறார்களே தவிர சத்தியத்தின்படி விசுவாசத்தை கட்டமைக்காமல், are you building your faith only on the word of God? வேத வசனத்தின் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுடைய விசுவாசம் வளரும். எந்த அளவுக்கு உங்களுடைய விசுவாசம் வளருகிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு தான் நீங்கள் தேவனை நேசிக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுகிறதுக்கு எதுவான அவிவிசுவாசம் உள்ள பொல்லாரது இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். Be very careful that you will not fall backslide. நீங்க பின்மாறி விழுந்து போகாது. உங்களுடைய விசுவாசம் அந்த விசுவாசமா கூட இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எப்ப தெரியுமா முழு blessing? When you are fire, you are have the zeal for God. Hallelujah. ஏனோ தான என்று அல்ல, அப்படியே குளிர்ந்து போய் இருக்கிறதல்ல, நீ தேவனுக்காய் கொழுந்து விட்டு எரிகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் செபிக்கலாம். எங்களுடைய விசுவாசத்துக்கு முதலும் முடிவுமாயிருக்கிறோமை நாங்கள் உயர்த்துகிறோம். தகப்பனே, இந்த காலங்களில் நாங்கள் எங்களுடைய விசுவாசம் திருடப்படுகிறதையும் எங்களுடைய விசுவாசம் அழிக்கப்படுகிறதையும் காணுகிறோம். தகப்பனாகி நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய விசுவாசம் பரிசுத்தமான விசுவாசம், உறுதியான விசுவாசம், நிலையானதாய் வார்த்தை மீது, வார்த்தையாகி மீது மட்டுமே கட்டப்பட கிருபை செய்தருளும். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. விசுவாச வாழ்க்கையில உறுதியாய் வாழட்டும். விசுவாச போராட்டத்தில் ஜெயம் கொள்ளவர்களாய் மாறுகிறதுக்காய் நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.